ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷேர் வாலில் எலக்ட்ரிக்கல் பைப் எப்படி போடுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பைப் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட் சுவிட்ச் தான் நம்ம லைன் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா, மேலே வந்து ஒரு டியூப் லைட் பாயிண்ட் போட்டு அதில் வந்து நம்ம பெட் சுவிட்சுக்கு பாயிண்ட் இறக்கியிருக்கோம். பெட் சுவிட்சினுடைய ஹைட்டு வந்து நம்ம வந்து கீழே தர லெவல்லேருந்து நம்ம வந்து 18 இன்ச்சு வச்சுருக்கோம். டியூப் லைட்டினுடைய அளவு வந்து சீலிங் மட்டத்துலேருந்து நம்ம வந்து ஒரு 15 இன்ச்சு இறக்கி வச்சுருக்கோம். இறக்கி வச்சு நம்ம வந்து வச்சுருக்கோம். இது எப்படி பார்த்திங்கன்னா, ஒரு பெட்டை வந்து ஒரு லக்ஸரியாக பண்ணுறது வந்து தான் இது வந்து 2 பக்கமும் வந்து நம்ம பெட் சுவிட்ச் வைக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சுவிட்சை வந்து நம்ம ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு அதை டெக்கரேஷன் பண்ணுற மாரி இது பண்ணிக்கிறோம். லக்ஸரியாக பண்ணுற மாரி. அதனால் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதில் கம்பியில் எப்படி அழகாக பைப்பை வந்து நம்ம வந்து பண்ணுற பாருங்கள். இது போல் தான் பைப்பை நம்ம போடணும். இந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கரெக்டாக போர்டை வந்து நம்ம வந்து அதில் வந்து செட் பண்ணியிருப்போம். பா எந்த ப்ளவுடில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த போர்டில் வருதோ அந்த இடத்துல நம்ம இந்தமாரி ப்ளவுடை வந்து பாக்ஸை வந்து நம்ம வந்து செட் பண்ணிடணும். அது எப்படி செட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். 2 லூப்பிங் பண்ணி வச்சுருக்க பாருங்க. இப்படி தான் நம்ம வந்து செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த சைடில் என்னென்ன போர்டு வருதுன்ட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணி அதில் வச்சுட்டு அதில் நம்ம வந்து பாக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிடணும். இது போல் தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். இது இப்படி தான் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பைப் போடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, மெயின் நம்ம வந்து இந்த பாக்ஸ் வந்து நமக்கு வைக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்திங்கன்னா, போர்டு வந்து ஒரே லெவலாக இருக்குதெல்லாம் செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம செக் பண்ணிங்கன்னா தான் நம்ம வந்து ஓப்பனில் வந்து கரெக்டாக வந்து போர்டு வந்து ஒரே ஈவனாக இருக்கும். இல்லைனா வந்து லெவலிங் இல்லாமல் இருந்ததுன்னா போர்டு வந்து பிரச்சனை இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைத்து நண்பரும் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் திரும்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நம்மளுடைய சேனல் வந்து அன்சப்ஸ்கிரைப் ஆகிடுது. அதனால் வந்து தயவுசெய்து வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பில்டிங் சம்மந்தமான அனைத்து வீடியோவும் நம்ம வந்து போடுறோம். நியூ டெக்னாலஜி ஷேர் வால் எதுக்கு நம்ம வந்து எடுத்துருக்கு சூஸ் பண்ணிக்கிறேன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஏற்கனவே பார்க்குறதுக்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.